மக்களின் அச்சத்தை தூண்டும் வகையில் 2 ஆண்டுகளாக பழுதடைந்த இயந்திர நடைபாலம் பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டு விபத்து அதிகரித்து வருகின்றன. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலும் வாகன வேகமும் நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட நடைபாலங்கள் அவ்வப்போது சீராக இயங்குவது அவசியமாகிறது. ஆனால் அண்ணாநகர் மேற்கு மாவட்ட பேருந்து நிலையம் அருகே திருமங்கலம் சாலையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான இயந்திர நடைபாலம் கடந்த 2 ஆண்டுகளாக இயங்காத நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது ரொம்ப நாளாக இப்படியே தான் இருக்குது. எக்ஸ்லேட்டர் வேலை செய்யாமலே ஸ்கூல் பசங்க, வயசானவங்க நிறைய பேர் போகிறாங்க வராங்க. நானும் ஒரு நாளைக்கு 2 தடவை போகிறேன், 2 தடவை வரேன். கால் நடக்க முடியல. இதை பார்த்து எதனா ஒன்று பார்த்து ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது இருக்க 2 வருஷமாக கிடக்குது. இப்போ கரண்ட் இல்லைன்னுக்கிட்டு. ஆமாம், இறங்கிறதுக்கும் கஷ்டம். இறங்கிறதுக்கு நாங்களாம் இப்படி இறங்கி போவோம். இப்போ இது ஓடாமல் கிடக்கிறதுனால தான் இப்படியே வரோம். சென்னை திருமங்கலம் சாலையில் கோயம்பேடு நோக்கியும் மாதவரம் நோக்கியும் செல்லும் பிரதான சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நடந்து செல்கிறார்கள். இதே சாலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் பாதுகாப்பிற்காக ஒரு மின்சார இயந்திர நடைபாலம் கட்டப்பட்டது. முதலில் சிறப்பாக செயல்பட்ட இந்த நடைபாலம் தற்போது 2 ஆண்டுகளாக பழுதடைந்த நிலையில் கிடக்கிறது. பழுதடைந்த நடைபாலம் காரணமாக முதியோர்கள், பள்ளி மாணவர்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சாலையை கடக்கும் போது சில சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து நிரம்பிய இந்த சாலையில் இந்த நடைபாலம் மக்கள் உயிரை பாதுகாக்க முக்கியமாக இருந்தது. இந்த நிலை தொடருமானால் எதிர்காலத்தில் பயங்கரமான விபத்துகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ரொம்ப பயணிகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போகிறது வர்றது கஷ்டமாக இருக்குது. வயசானவங்க ஏறி இறங்குறதும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஆளை போட்டுட்டு ஒரு வாட்ச்மேன் மாதிரி போட்டு அதை ஆப்ரேட் பண்ண கொடுத்தா நல்லாயிருக்கும் எங்களுக்கு. ஏன்னா இது போட்டு வேஸ்ட்டு தான். ஏன்னா நாங்கள் கிராஸ் பண்ணுறது இதை வச்சு தான் கிராஸ் பண்ணுறோம். இங்கேருந்து அடுத்த வெஸ்ட் டிப்போக்கு போகிறது இது வழியாக தான் போகணும். கீழே போக முடியாது. அதனால் அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் நடைபாலம் இருந்தும் அது செயலிழந்த நிலையில் இருப்பதே ஒரு பிரதான காரணமாக ஆகும். இது குறித்து அதிகாரிகளிடம் மக்கள் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறுகின்றனர். இந்த நிலைமைக்கு தீர்வு காண சென்னை மாநகராட்சி மற்றும் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பழுதடைந்த நடைபாலத்தை சீரமைத்து கொண்டு வர வேண்டும் என்பது பொதுமக்களின் ஒரே கோரிக்கையாக உள்ளது. பாதுகாப்பான நகரம் என்ற சென்னை ஸ்மார்ட் சிட்டி என்ற வார்த்தைக்கு நியாயம் செய்யும் வகையில் இதுபோன்ற முக்கிய நகர பகுதிகளில் உள்ள பொதுநல நுகர்வுகள் பராமரிக்கப்பட வேண்டியது அவசியம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபீக்.